ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழும் சரஸ்வதியில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுனாக்கா, அர்ஜுன்கிட்ட போட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு இவர் தமிழ் ஸ்டேட்மெண்ட் அனுப்புனாரா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அனுப்பிட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணாக்கா அவர் எப்படியாப்பட்ட ஆள், ஐயோ அம்மா, அவர் உஷாரு. அவர் உஷாரு. ஃபோனில் எதுவுமே சொல்லலை. அப்படிலாம் கிடையாது. அது கம்பெனி நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ள பேலன்ஸ் அனுப்பணும், அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. எனக்கு இந்த மேகனா கொலை இதுக்கும் எனக்கும் எதுவுமே சம்மந்தம் கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டார். உஷாராயிட்டார். எதுவுமே சொல்லலை நம்ம அர்ஜுன். இப்போ தமிழ் என்னன்னா, இவன்கிட்ட போட்டு வாங்கலாம், ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா ஒன்றுமே வாயை திறக்கலை, உஷாராயிட்டான். இப்போ நம்ம இதை ராகினிகிட்ட தான் எடுத்துக்கொண்டே காட்டணும். ராகினி கேள்வி கேட்டால் அவன் பதில் சொல்லி தானே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் சரஸ்வதியும் போகிறாங்க. ராகினி இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பா, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா ராகினி ஹாஸ்பிட்டல் வெளியில் தான் நிற்கிறாங்க. போனவுடனே ராகினி ஃபஸ்ட்டு தமிழை பார்த்துட்டு, என்ன எதுக்கு பார்க்குறதுக்கு வந்தீங்க, உங்கள் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, தமிழ் உடனே நான் உன்னை பார்த்து விஷயம் பேசணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு, உன்ட்டெல்லாம் நான் பேச விரும்பலை அப்படின்னோடனே அப்புறம் சரஸ்வதி திட்டுறாங்க. ராகினி என்ன சொல்ல வந்தாலும் இப்படியே பேசாத, நீ இதை மாதிரி அவசரப்பட்டு தான் முடிவு எடுத்து நீ இப்போ கஷ்டத்தில் மாட்ட போகிற. இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்லி சரஸ்வதி சொன்னோன்னே, அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காட்டுறாரு. கலிவர்தனுக்கு ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இதை மாதிரி 15 லட்சம் உன் புருஷன் அந்த அக்கௌண்ட்லேருந்து அனுப்பியிருக்கான் பாரு. இதை கேட்டாக்கா உடனே கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கப்போ அனுப்பணும்னு சொல்லி பொய் சொல்லுவான், இல்லைன்னா பரமன் தான் அனுப்புனான்னு சொல்லி பொய் சொல்லுவான். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. மேகனா கொலை வழக்கில் அர்ஜுனுக்கும் சம்மந்தம் இருக்குது, அவன் தான் பக்காவாக பிளான் போட்டு கொடுத்தது. இதை நீ நம்புனியா சரி, நம்பலைனாலும் சரி, நீ அவனை கேட்டாலும் சரி கேட்காட்டி பண்ணாலும் சரி, இதை நீயே பாருன்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு. ராகினி வாங்கி அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம சரஸ்வதி சொல்கிறாங்க, இது அத்தையும் மாமாவும் அவ்வளோ கொடுமைக்காரவங்களாம் கிடையாது, அர்ஜுனோட அப்பாவை அவங்க ஏமாத்தலை, அது அர்ஜுனோட அம்மாவுக்கும் தெரியும், அவங்க அக்காவுக்கும் தெரியும். கோயிலில் அத்தைகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டதை அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நீ வேணால் நேராக போய் உன் மாமியார்கிட்ட கேட்டுப்பார், அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அது உன்னோட இஷ்டம்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இப்போ ராகினி என்னன்னா, நேராக போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு, அர்ஜுனோட அம்மா கிட்ட கேட்டுட்டு, ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதை மாதிரி உங்கள் அம்மா அப்பா பேர்லலாம் எதுவும் தப்பு கிடையாது, நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தை எவ்வளோதோ பழி வாங்கிட்டோம், அதை நான் அர்ஜுன்கிட்ட சொன்னேன், ஆனால் அர்ஜுன் கேட்க மாட்றான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க போல். ராகினி அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நேராக இவங்க அர்ஜுன் கம்பெனிக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா அர்ஜுனும் தண்டசோர மாமாவும் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் என்னை போட்டு வாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணான், ஆனால் நான் சொல்லலை, உஷாராயிட்டேன், ஆனால் கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி போனாக்கா ராகினிகிட்ட போய் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ராகினி இதனால் ஏதாவது அவள் ஏதாவது குழம்பி போயிருப்பா, அவளை நம்ம போய் நேரில் பார்த்து இதை பற்றி பேசணும்னு சொல்லி அவங்க ரெடியாக கிளம்ப போகிறாங்க அர்ஜுன். அதுக்குள்ளே ராகினி அங்கே வந்துட்டாங்க. ராகினி வந்தோடனே நேராக போய் கேட்குறாங்க, இது என்னது, இது இன்னும் எவ்வளோ போய் தான் என்கிட்ட சொல்லுவீங்க, மேகனா கொலை கேஸுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாக்கா 15 லட்சம் ரூபாய் நீங்கள் கலிவரதனுக்கு அனுப்பியிருக்கீங்க, அந்த ஆளுக்கு என்னத்துக்கு நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவருக்கு பணம் அனுப்புனீங்க அப்படின்னோடனே, அது ஏற்கனவே கம்பெனி மேகனா கூட சேர்ந்து ரன் பண்ணும்பொழுது அதில் உள்ளது, அந்த கம்பெனி விஷயமாக தான் நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி வாங்கி பார்க்குறாரு அர்ஜுன். வாங்கி பார்த்தோன்னே, அர்ஜுன் இந்த பொய்யெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க, அவர் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க கம்பெனி, அதுக்கு முன்னாடியே மேகனா செத்தப்பே கம்பெனியெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இது எதுக்கு பொய் இவ்வளவு சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு அப்படியே தெரியாத மாதிரி டக்குன்னு, மாமா நீங்கள் எதுக்காவது அனுப்புனீங்களா, நான் அனுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க மாமா மேலே தூக்கி பழியை போட்டார், தண்டசோர மாமா மேலே. அவர் உடனே ஆமாம் நான் தான் அனுப்புனேன், எனக்கும் கலிவரதனுக்கும் ஒரு டீலிங் இருந்துச்சு, அதுக்காக வேண்டி நான் அனுப்புனா பணம்னு அவர் மாற்றி பேசினார். ஆனால் ராகினி சொல்லிட்டாங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அர்ஜுன், எங்கள் அப்பா அம்மா மேலே எந்த தப்பும் கிடையாது, உங்கள் அம்மா மன்னிப்பு கூட கேட்டிருக்காங்க எங்கள் அப்பா அம்மாட்ட, நான் எல்லாத்தையும் போயிட்டு உங்கள் அம்மாகிட்ட கேட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கேன், நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எவ்வளோது பிரச்சனை பண்ணீங்க, எவ்வளோது எங்கள் குடும்பத்துக்கு டார்ச்சர் பண்ணீங்க, எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன், நீங்கள் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களை எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணேன், உங்களுக்காக வேண்டிய குடும்பத்தெல்லாம் எதிர்த்து நின்னேன், எல்லார்ட்டையுமே சண்டை போட்டேன், ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு கூட நீங்கள் போயிருக்கீங்க, இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட உண்மையெல்லாம் மறைக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அர்ஜுன் சட்டையை பிடிச்சி இப்படியே குலுக்குறாங்க, என்னை எதுக்காக இப்படி ஏமாத்தினேன் அப்படின்ட்டு. உடனே அவர் என்னன்னா அர்ஜுன் ஒரிஜினல் அர்ஜுனாக மாறுறாரு. ஒரிஜினல் அர்ஜுனாக கையை பிடிச்சி உதறி விட்டுட்டு, ஆமாண்டி நான் தான் ஏமாத்தினேன்,
நீ அந்தளவுக்கு முட்டாளாக இருந்திருக்க, நான் என்ன பண்ண முடியும்? கத்தியால் நான் தான் குத்திக்கிட்டேன். நானே ஒளிஞ்சு இருந்துக்கிட்டு உங்கள் அண்ணன் தான் கடத்தினாருன்னு சொன்னேன். மேகனா கொலைக்கு நான் தான் வந்து பிளான் போட்டு கொடுத்தேன். எல்லாமே நான் தான் பண்ணேன். இப்போ வரைக்கும் வந்துட்டு எல்லாமே வந்து அந்த குடும்பத்தை பற்றி எல்லாம் உங்ககிட்ட தப்பு தப்பாக சொன்னது எல்லாமே நான் தான். நான் அது அப்படி தான் நான் சொன்னேன். இப்போ என்ன அதுக்கு? ஆனால் வந்து நான் உன்னை லவ் பண்ணது உண்மை தான் அப்படின்னோடனே ராகினி, இந்த பொய்யை மட்டும் என்கிட்ட நீங்கள் சொல்ல வேணாம், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்போ சொத்துக்காக தானே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என்னை வந்து சொத்துக்காக தானே நீ யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னோடனே, ஆமாம் இப்போ என்ன பண்ணுங்கிற அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சுயரூபத்தை காட்டுறாரு. ராகினி வந்து அப்படியே அழுகுறாங்க. அழுதோடனே, இங்கே பாரு, உங்கள் அப்பா அம்மாவை பழி வாங்குறது தான் என்னோடய வேலை. இப்போ இதோட மட்டும் விட மாட்டேன், அவங்கள ரோட்டில் பிச்சை எடுக்க விடாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னோடனே உடனே ராகினி வந்து, சீ நீலாம் ஒரு மனுஷனா இதை மாதிரி பேசுகிறியே, உனக்கு தேவை சொத்து தானே, அது கிடச்சிருச்சுல, அப்புறம் என்னத்துக்கு அவங்கள இன்னும் பழி வாங்கணும்னு நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ராகினி பேசுகிறாங்க. ஆனால் அர்ஜுன் காதில் அதெல்லாம் ஏறுமா? அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, வாயை மூடிட்டு கம்முன்னு இரு, தேவையில்லாமல் எதுவும் சத்தம் போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீனாக்கா நான் எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ராகினி சொல்கிறாங்க, நான் நேராக போயிட்டு இந்த சொத்தை உனக்கு கிடைக்க விட மாட்டேன், நேராக நான் இப்போ தமிழனை போய் பார்த்து இதுக்கு என்ன பண்ணுமோ நான் அதை பண்ணுவேன், போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் வந்துட்டு நீ என்னென்ன பண்ணங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கிளம்புறாங்க பாருங்கள். டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அர்ஜுனு பிடிச்சி பளிச்சுன்னு 2 அறையை விட்றாரு. இவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ராகினி மயக்கம் போட்டு விழுந்தவொடனே அங்கேருந்து இவர் உடனே மூச்சு இருக்கான்னு நம்ம தண்டசோறு மாமா தொட்டு பார்க்குறாரு. மூச்சு இருக்கு மாப்பிள்ள, என்ன அப்படி அடிச்சிட்ட அப்படின்னோடனே வேறு என்ன பண்ண முடியும்? அவன் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுவா, உடனே தமிழ்கிட்ட போய் சொல்லுவா, உடனே போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிவிடும், இந்த சொத்தை வந்துட்டு அவங்க நமக்கு கிடைக்காத அளவுக்கு ஆகிடும், அதுக்காக இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னோடனே இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னோடனே, இவளை வந்துட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அந்த சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கைக்கு வர வரைக்கும் இவளை வந்து வெளியில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கொண்டு போயிட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அந்த குடோனுக்குள்ளே வந்து ராகினியை உட்கார வச்சு கையெல்லாம் கட்டி போட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காங்க. பின்னாடி 2 பேரும் அடியால் நிற்கிறாங்க கட்டையை வச்சுக்கிட்டு. திடீர்னு ராகினி முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தோன்னே இது மாதிரி திட்டுறாங்க, மறுபடியும் சண்டை போடுறாங்க அர்ஜுன்கிட்ட. இதை மாதிரி இவ்வளோ மோசமானவனா நீ இருக்க, எங்கள் அண்ணனுங்கெல்லாம் எவ்வளோ சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் சொன்னாங்க, நான் நம்பவே இல்லை, உன்னை நான் வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கிட்டு இருந்தேன், நீ என்னன்னா என்னை இப்படிலாம் கட்டி போட்டு வச்சுருக்க, நீ வந்து நான் உன்னோட ஒய்ஃபுங்கிறதே மறந்துட்ட அப்படி இப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைக்காக கூட நீ யோசிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க டயலாக் பேசுகிறாங்க. ராகினி அழுகுறாங்க, கதறாங்க. ஆனால் வந்துட்டு அர்ஜுன் சொல்கிறாரு, இங்கே பார், உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன், சொத்து வந்து என் பேரில் டாக்குமெண்ட்ஸ் மாறுற வரைக்கும் உன்னை நான் வெளியில் விட மாட்டேன், நீ இப்படிக்கே கம்முன்னு உட்காந்துரு, வாயை திறந்தினா அவ்வளோதான், நான் எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட நான் வந்துட்டு கொன்னுடுவேன், பார்த்துக்க, நீ வந்து சொத்து மாற்றி எழுதணும், போய் ஸ்டேஷனில் போய் உண்மையை சொல்லணும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி பேசுனீன்னா நம்ம குழந்தைன்னு கூட நான் பார்க்க மாட்டேன், எனக்கு தேவை நான் வந்துட்டு என்னுடைய லட்சியம்தான், குழந்தையெல்லாம் அதுக்கப்புறம் தான், அதனால் வந்து நீ அமைதியாக நீ வந்துட்டு உட்காந்துருந்தீன்னா உனக்கு வந்துட்டு அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக கிடைக்கும், அப்படி இல்லாட்டினா குழந்தைய கூட நான் வந்து கொன்னுடுவேன், பார்த்துக்க, ஞாபகம் வச்சுக்க, என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அதுக்கு தண்டசோறு மாமா சொல்கிறாரு, இப்போ இது அழுது என்னம்மா பண்ணுறது, நீ ஆரம்பத்துலேருந்து நீ முட்டாளாக இருந்திருக்க, எவ்வளோ அவனே வந்துட்டு என்னென்னமோ பண்ணான், அவனாவே ஆள் வச்சு குத்தி உங்கள் அண்ணன் மேலே பழியை தூக்கி போட்டான், எல்லாமே ஒன்றும் அவன் வந்து உன் குடும்பத்தை பற்றி சொல்கிறப்பெல்லாம் நீ இவனையே தான் நம்பிக்கிட்டு இருந்த, நீ அப்போ கூட யோசிக்கவே இல்லை, முட்டாளாக தான் இருந்த, அதனால தான் அவன் உன்னை நல்லா ஏமாத்தினான், இப்போ மட்டும் வந்துட்டு உஷாராயிட்டினா அதுக்கு என்ன பண்ண முடியும்னு தண்டசோறு மாமா சொல்கிறாரு. அப்படியே வந்து இவங்க அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. இவளை வெளியில் எங்கேயும் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை வந்துட்டு அங்கே அடியால் நிற்க வச்சுட்டு அர்ஜுன் கிளம்பிட்டார். அர்ஜுனும் தண்டசோர மாமாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் என்னன்னாக்கா, இதை மாதிரி ராகினிகிட்ட போய் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி தமிழும் சரஸ்வதியும் வீட்டுக்கு வராங்க. நம்ம கோதை கேட்குறாங்க, பேசியாச்சு, கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா, கண்டிப்பாக வந்து ராகினியோட மாமியார் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்ட விஷயத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக அவங்ககிட்டையும் போய் அவள் கேட்பா, இப்போ கண்டிப்பாக அர்ஜுனை வந்துட்டு அவள் கேள்வி கேட்பா, அதுக்கு அவன் பதில் சொல்லி தானே ஆகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கோதையம்மாவுக்கு பயமாகிடுது, ஐயோ பொண்ணை ஏதாவது பண்ணிட்டாக்கா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு உடனே என்னன்னாக்கா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ராகினியோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப் வருது. உடனே பயந்துட்டாங்க கோதையம்மா, ஐயோயோ ராகினியை சொத்து வேற மாற்றி எழுதி கொடுத்துட்டா, இப்போ ராகினி அவன் ஏதாவது பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னோடனே உடனே தமிழும் சரஸ்வதியும் நாங்கள் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வரோம் ராகினியன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் என்னான்னு கேட்டாக்கா, அர்ஜுனும் தண்டசோர மாமாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் கேட்குறாங்க, ராகினி எங்கே, உன்னை பார்க்குறதுக்கு தானே வந்தா, இங்கே இன்னுமே வரலையே அப்படின்னோடனே இவங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. எதுக்காக வந்து ராகினிகிட்ட போயிட்டு உண்மையெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் வந்து அவங்க அம்மாவை மிரட்டுறாரு. அதுதானடா உண்மை, அவங்க மேலே தப்பு கிடையாதுடா, ராகினியோட அப்பா அம்மா மேலே தப்பு கிடையாது,
இவ்வளோ நாள் நீ பழி வாங்கினதெல்லாம் ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு கம்முன்னு உன் வேலையை பார்க்கணும், இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள பழி வாங்குவேன்னு சொல்கிறதெல்லாம் தப்புடா அர்ஜுன், இதுக்கப்புறம்னாவது நீ திருந்துறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ராகினி எங்கே, அவள் பாவண்டா, அவள் உன்னை எவ்வளோ அளவுக்கு நம்பினா, அவளை வந்துட்டு எங்கே அவள் அப்படின்னோடனே, அவள் இருக்க வேண்டிய இடத்துல சேஃப்டியாக இருக்கா, நீங்கள் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருங்க, இனிமேல் நான் சொல்கிறது தான் இங்கே எல்லோரும் கேட்கணும், தேவையில்லாமல் நீங்களும் எதுவுமே உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க, இவங்ககிட்டையும் எதுவும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்டசோர் மாமா கிட்ட சொல்கிறாரு, அவங்க அம்மாக்கிட்டேயும் அக்காக்கிட்டேயும். குழந்தை எங்கே அப்படின்னோடனே, குழந்தை மேலே தூங்கிட்டு இருக்கா அப்படின்னோடனே, இவர் குழந்தைய தூக்கிறதுக்கு நவுறாரு. அதுக்குள்ளே தமிழும் சரஸ்வதியும் வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. இப்போ இதோட முடிச்சிருக்காங்க. கட 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 கடன்னு முடிக்கிறதுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் சரஸ்வதி இந்த வெள்ளிக்கிழமையோட முடிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு கட கட கடன்னு என்னென்ன பண்ணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் திருந்தினா கூட ராகினி வந்து அர்ஜுன் கூட சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது அது வந்து ஒரு நல்ல காரியமாக தெரியல. ஏன்னா வந்துட்டு அவர் இப்போ கட்டின பொண்டாட்டியை உண்மையாக தான் லவ் பண்ணேங்கிறாரு. சரி ராகினி, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், சொத்து மேலே எனக்கு ஆசையும் வந்துருச்சு, இப்போ வந்து நீ சொத்தை வந்து மாற்றி எழுதி கொடுக்குறேன், பிரச்சனை பண்ணுற, அதெல்லாம் பண்ணாத, ஒன்று லவ் பண்ணது நான் உண்மை தான், ஏன்னா நீ வந்துட்டு கொஞ்சம் இந்த தப்பெல்லாம் மன்னிச்சு என்னை ஏற்றுக்க, அவ்வளோதான், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நம்ம குழந்தைக்காகவும் உனக்காகவும் நான் இனிமேனாலும் திருந்தி வாழ்கிறேன்னு அவர் திருந்திருந்தா ஓகே. அதை விட்டுவிட்டு இப்போயும் அவர் வந்து ராகினியை வந்து ஒரு குடோனில் கொண்டே கட்டி போட்டு வந்திருக்காரு. இப்போ ராகினி வந்து இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறது தெரில. அர்ஜுன் வந்து பண்ணுறது வந்து, அதாவது அவங்க அப்பா சொன்னதுக்காகலாம் அவர் இப்போ பண்ணிக்கிட்டு இல்லை, அவருக்கு வந்து உடம்பு வந்து உழைச்சி சம்பாரித்து இதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் வந்து அவர் கம்பெனி வாங்குறதுங்கெல்லாம் நடக்காத விஷயம். அதனால் வந்துட்டு ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்க சொத்தை வந்து இப்போ எப்படியோ நம்ம கைக்கு தொக்கா வந்துருச்சு. அதை எதுக்கு நம்ம விடுவானே, அதை வச்சு கடைசி காலம் வரைக்கும் நம்ம செட்டிலாக சூப்பராக இருந்து வாழ்ந்துட்டு போயிடலாம், இதுக்கப்புறம் நம்ம சம்பாரித்து ஒன்றும் வாங்க முடியாது அப்படின்னு அவர் பிளான் போட்டுட்டார். இந்த பக்கம் அவங்க அம்மாவும் அக்காவும் திடீர்னு திருந்திட்டாங்க, அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும். ஆனால் அந்த தண்டசோறு மாமா மட்டும் கூடவே இருக்கார். அவருக்கு ஒரு பயம், ஏன்னா நம்ம ஏதாவது எதிர்த்து பேசுகிறா நம்மளை போட்டு தள்ளிடுவானோ என்னமோ தெரில, ஏன்னா அவர் வந்துட்டு கூட இருந்துக்கிட்டு சுற்றுறாரு. இந்த பக்கம் தமிழ் வந்துட்டு இதை மாதிரி வந்து ராகினிகிட்ட போய் கீ கொடுத்துட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டார். ராகினி வந்துட்டு சரி ஓகே அர்ஜுன்னு சொல்லிவிட்டு இவங்க நைஸாக வீட்டுக்கு போகிற வழியிலே அபிகிட்ட குழந்தைய தூக்கிட்டு வான்ட்டு இவங்க நைஸாக இவங்க தமிழ் வீட்டுக்கு போயிருந்துருக்கணும். ராகினி தான் அப்பத்துலேருந்தே வந்து யோசிக்கிற திறமை கொஞ்சம் கூட கிடையாது அவங்களுக்கு. அவர் சொல்கிறாரே அர்ஜுனு, ஏய் என்ன வந்து ஏமாற்றிட்டான்னு சொல்கிற, நீ தான் இவ்வளோ நாளாக லூஸாக இருந்திருக்க, நான் என்ன சொன்னாலும் நீ தான் நம்பிக்கிட்டு இருந்த, நான் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கூட உங்கள் வீட்டில் சொல்கிறவங்க எதையுமே நீ நம்பலை, நான் சொல்கிறது தான் நீ நம்பிக்கிட்டு இருந்த, நீ தான் ஏமாலியாக இருந்திருக்க, நீ தான் லூஸாக இருந்திருக்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாரு அர்ஜுன். தண்டசோறு மாமா சொல்கிறாரு, இவ்வளோ நாளாக அர்ஜுன் பண்ணது எல்லாமே வந்துட்டு நீ யோசிச்சுருக்கணும், அப்போ யோசிக்கவே இல்லை, முட்டாளாக இருந்துட்டு இப்போ வந்து யோசிச்சினாக்கா சும்மா விட்டுருவான் அவன் ஒன்றுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இவ்வளோ முட்டாளாக இருந்தது ராகினி. அர்ஜுன் இந்த அளவுக்கு வேர் விட்டு வளர்ந்ததுக்கு காரணமே முழுக்க ராகினி தான். அப்போவே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இவங்க ஒன்றையும் நோட் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. எப்படியோ கதையை முடிக்க போகிறாங்க, தமிழும் சரஸ்வதியும் முடிய போகுது. ஓகேங்க, அடுத்து நான் என்ன நாடகம் பேசணும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அடுத்து என்ன நாடகம் நான் விமர்சனம் இதை மாதிரி சொல்லணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நாடகத்தை வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு விமர்சனம் இது மாதிரி சொல்கிறேன். அன்னன்னைக்கு உள்ள ஏதோ கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு நிறையா நாடகமே நான் பார்க்குறது இல்லைங்க. பாக்கியலட்சுமிலாம் பார்க்குறது கிடையாது. மகாநதி பார்க்குறேன். மகாநதி ஏதோ கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக போயிட்டுருக்குன்ட்டு மகாநதி பார்த்துட்ருக்கேன். சிறகடிக்க ஆசையும் பார்த்துட்டு இருந்தேன், இடையில விட்டேன். தமிழும் சரஸ்வதி எனக்கு அப்பத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தமிழும் சரஸ்வதி கடைசி வரைக்கும், இடையில கொஞ்சம் கதையை போட்டு மேகனா வந்ததுக்கப்புறம் குழப்புனாங்க. இருந்தாலும் வந்துட்டு நான் அந்த கதையோட முடிவு எப்படி தான் வருது, அர்ஜுனை எப்படி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்போங்கிறதுனால தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அடுத்து வந்து சிறகடிக்க ஆசை பேசலாமா இல்லை மகாநதி பேசலாமாங்கிற டவுட்டில் இருக்குது. பாக்கியலட்சுமி பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த நாடகம் பிடிக்காது. அதனால் வந்துட்டு பிடிக்காதுன்னா எனக்கு பிடிக்காது, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிக்காது. பார்க்கலாம், அடுத்து நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது நான் என்ன நாடகம் பேசுகிறது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கருத்தையும் நான் அதில் சொல்லுவேன். அதுதான் நான் பார்க்குற நாடகத்தில் வந்து எனக்கு என்னுடைய கருத்து என்னமோ அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை பிடிச்சிருந்து நீங்கள் நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன நாடகம் பிடிக்குன்னு சொல்லுங்கள், அதை நான் கண்டிப்பாக விமர்சனம் பேசுகிறேங்க. இந்த வீடியோ பாருங்கள். தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி இதுதாங்க நடந்திருக்கு. இப்போ வந்து ராகினியை எப்படி காப்பாற்ற போகிறாங்கங்கிறது தெரில, பார்க்கலாம்.
இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.